குடியரசு ஆட்சி முறையாகும். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு என்ற தேசிய கவி பாரதியின் வரிகளில் பாராட்டப்பட்ட நம் பறந்து விரிந்த இந்திய துணை கண்டத்தின் குடியரசு தினம் இன்று. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இந்த பொன்னாள். நமக்கான நீதி, நம்மில் சமத்துவம், நமது உரிமை இவற்றை ஒழுங்குபடுத்தி தரும் உறுதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருநாள். அகிம்சை எனும் அற்புதமான வழியை, உலகம் அதுவரை பயணித்திராத அமைதியின் பாதையை, அகிம்சையின் பாதையில் அமைதியின் பாதையில் பயணித்து பெறும் வெற்றி என்பது எத்தனை உன்னதமானது, உறுதியானது, ஆழமானது என உலகிற்கு முரசறைந்து சொன்ன பழம்பெரும் பாரத நாடு. அதன் மக்கள் அனைவருக்கும் நல் இன்பம், அனைவருக்கும் சம உரிமை, அனைவருக்கும் சம நீதி என்பதை உலகம் வியக்க உரத்து சொன்ன சரித்திர நாள் இன்று. அந்த சரித்திர சாதனையை படைத்த அகிம்சை பூமியின் பழம்பெரும் பாரதத்தின் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் குடிமக்கள் என்ற பெருமிதத்தோடு இந்திய நாட்டின் குடியரசு நாளை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய குடியரசு திருநாள் வாழ்த்துக்கள். At dawn, the sun lifts the tricolor sky, gold on the horizon, promise in its rise. From silent fields to walking streets, a nation inhales, steady and free. Warm Republic Day greetings to everyone on this pleasant morning. Today, as the tricolor soars high in the morning sky, let it awaken our collective spirit. It reminds us of the fearless freedom fighters who stood unshaken in the face of adversity, whose sacrifice, courage, and unwavering love for the nation carved the path of our freedom. It also calls us to honor the visionary architects of Indian Constitution, leaders who transformed a hard-won freedom into a living democracy. On this day in 1950, their wisdom gave India a powerful moral compass, making us the world's largest democracy, a source of inspiration across the globe. Let this momentum ignite in us a renewed commitment to uphold the legacy through unity, justice, and liberty. May the spirit of Republic inspire us to dream boldly, act responsibly, and serve the nation selflessly. Together, let us carry forward the legacy of sacrifice by building a stronger, fairer, and more confident India. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்விடத்திற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய காலை பொழுதில் குடியரசு திருநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதை உறுதி செய்யும் நம் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆட்சி அமைந்த பொன்னாள் இது. நம்மால், நமக்காக நாமே ஏற்றிக்கொண்ட சட்டங்களால் நம்மை நாமே வழிநடத்திக் கொள்ளும் அரசியல் சட்ட விடுதலை பெற்ற நாள் இது. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களாட்சியின் மகத்துவம் இந்திய திருநாட்டில் நிலை கொண்ட நன்னாள் இது. உலக அரங்கில் இந்திய ஜனநாயக மாண்பை தனித்த புகழுடன் உயர்த்தி காட்டும் நம் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. அந்த ஆன்றோர் சபை 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் உழைத்து நம் மண்ணுரிமை, மக்கள் உரிமை, பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம் என ஒவ்வொன்றையும் ஆய்ந்து அறிந்து தீர்மானித்து முழு வடிவம் கொடுத்து பின் சட்டவாக்க அவையில் சமர்ப்பித்தனர். சட்டவாக்க அவை உறுப்பினர்களின் ஒப்புதல் பெற்று 1950ஆம் ஆண்டு
இன்றைய நாளை போன்ற அன்றைய ஜனவரி 26ஆம் நாள் முழுமையாக நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க மக்களாட்சியின் மகத்தான நாளை, இந்திய ஜனநாயகத்தின் ஒப்பற்ற நாளைத்தான் நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். அகிம்சையை உலகிற்கு கற்றுக் கொடுத்த நம் நாட்டின் பெருமிதம் இமயம் போல் உயர்ந்து நிற்க நம் மக்களாட்சியே காரணம். நம் மக்களாட்சிக்கு நமது அரசியலமைப்பு சட்டமே அடித்தளம். ஆங்கிலேயர்களிடம் இருந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் நாடு விடுதலை பெற்றாலும் அவர்கள் இயற்றி வைத்திருந்த சட்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்றது நமக்கு நாமே ஏற்றிக்கொண்ட புதிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து நம்மை வழிநடத்த தொடங்கிய 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதிதான். வரலாற்றில் இந்த நாள்தான் நாம் பூரண அரசியல் சுதந்திரம் பெற்ற திருநாள். நமது நாட்டிற்கென ஓர் அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கப்பட்ட நாள். மக்களுக்காக மக்களின் ஆட்சி என்ற தத்துவம் நிலைத்த நாள் இன்று. On this radiant morning filled with warmth and promise, we extend a heartfelt welcome to all as we gather to celebrate the Republic Day. Today reminds us of who we are and what we stand for. It is the day our Constitution affirmed a timeless truth that we are one people, equal in dignity and united in purpose, and that every citizen is a stakeholder in the destiny of this nation. This is the day we claim the power to govern ourselves through laws shaped by our own hands, guided by conscience, and strengthened by collective will. Republic Day celebrates freedom tempered by responsibility and democracy. குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமை நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சீர்மிகு பெருமக்கள், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Justice of Madras High Court, the Honorable Speaker of Tamil Nadu Legislative Assembly who have arrived to take part in the Republic Day celebrations. We welcome the Honorable Deputy Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. We also extend a warm welcome to the Honorable Ministers, Members of Parliament and Members of Legislative Assembly, esteemed officials of government, representatives of local bodies and the general public who are here to take part in the Republic Day celebrations. நாடு போற்றும் நல்லாட்சியில் பல தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சட்டப்பேரவையில் மேலும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு சிறப்பித்தார்கள். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3500 கோடியில் மேலும் 1 லட்சம் வீடுகள், 1088 கோடி ரூபாயில் 2200 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகளை மேம்படுத்துதல், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் சிறப்பு ஓய்வூதியம் 3000 ரூபாய் என உயர்வு, கிராம ஊராட்சி செயலர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாய், தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், பணி நிறைவின் போது கிராம ஊராட்சி செயலர்களுக்கான வழங்கப்படும் ஓய்வூதியம் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு கோட்டையில் தீட்டப்படும் திட்டங்களை கடைக்கோடி பகுதி வரை கொண்டு சென்று மக்கள் நலனை உறுதி செய்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என எவரையும் தனித்து விடாமல் வெல்வோம் ஒன்றாக என அனைவரையும் அரவணைத்து செல்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சென்னை பெருநகர காவல் மயிலாப்பூர் போக்குவரத்து உதவி ஆணையர் ஜூலியஸ் கிறிஸ்டோபர் அவர்களின் மேற்பார்வையில்
நீலாங்கரை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜா அவர்களின் தலைமையில் மோட்டார் வாகனங்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர அரசு மரபுசார் நெறிமுறைகளின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebrations. The ceremonial piloting and outriding to the Honorable Chief Minister of Tamil Nadu is supervised by Assistant Commissioner Julius Christopher and led by Inspector Raja. The Honorable Chief Minister of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. பரவலான வளர்ச்சியே பார்ப்போற்றும் வளர்ச்சி என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டங்களை செயல்படுத்தி வெல்வோம் ஒன்றாக என்று அனைவரையும் அரவணைத்து எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் இந்தியாவிற்கே முன்னோடியாக அண்டை மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக வளரும் உலக நாடுகளுக்கு இணையாக வளர்ந்த வல்லரசு நாடுகள் பாராட்டும்படியாக நலத்திட்டங்கள் நிறைந்த நாடு போற்றும் நல்லாட்சி 20 லட்சம் மாணவர்களுக்கு திறன்களை வளர்க்கும் விதமாக மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தில் முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கி உலகத்தை உள்ளங்கையில் அழைத்த ஊக்கம் மிகுந்த ஆட்சி. இந்தியாவை நிமிர்ந்து பார்க்கும் வகையில் 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டிய வளமான ஆட்சி. இல்லத்தரசிகளின் சுயமரியாதை மீட்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரும் நலமான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை தந்து உழவை காத்து உழவர்களை காக்கும் உன்னத ஆட்சி. காலை உணவு திட்டம் மூலம் பள்ளி மாணவர்களின் பசி போக்கும் தாயுமானவர் ஆட்சி. உலகம் உங்கள் கையில், நான் முதல்வன் என பல்வேறு திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் ஆட்சி. குழு கேப்டன் ராஜீவ் கே அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். We extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu is from the Air Force Police Team of number 9 Provost and Security Unit commanded by Group Captain Rajiv K. The piloting team is led by Junior Warrant Officer Naveen Kumar Sharma. The Republic Day Parade 2026 is led by Parade Commander Wing Commander Paramjit Singh Arora. The parade adjutant is Flight Lieutenant Tamilvani. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்கள் எண்ணியபடியே இந்தியாவின் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என புகழ் பெற்றுள்ளது. சமூக நல்லிணக்கம் காக்க, மக்கள் ஒற்றுமை ஓங்க, இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக வெல்வோம் ஒன்றாக என தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக தழைக்க வைக்கும் சமத்துவ முதல்வர், எல்லோருக்கும் எல்லாம் என்பதை எல்லா துறைகளிலும் சாதித்து காட்டிய சமூக நீதி முதல்வர், தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் தாய் தமிழ்நாட்டை தலை நிமிரச் செய்து தமிழர்கள் போற்றும் தலை சிறந்த திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations.
மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு அருகில் வரவேற்கிறார்கள். The Chief Secretary receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. குழு கேப்டன் ராஜீவ் கே அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தினவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். The piloting and outriding motorcade of Honorable Governor of Tamil Nadu is commanded by Air Force Police Team and security unit is commanded by Group Captain Rajiv K. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu: Major General R. M. Srinivas, Chief of Staff, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai; Rear Admiral Satish Chennai, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area; Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram; DIG Balakrishnan Murugan, TM, Commander Coast Guard District Number 5, North Tamil Nadu; Thiruji Venkatraman IPS, DGP, Head of Police Force, Chennai; Dr. Maheshwar Dayal IPS, ADGP, Law and Order, Chennai; Thiru A. Arun IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, Chennai. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரில் இருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். The Honorable Governor of Tamil Nadu will now unfold the national flag followed by the national anthem. We will witness the glorious showering of flower petals by helicopter of Indian Air Force, and we all request you to rise for the national anthem. We thank our gallant officers, Wing Commander C.K. Rao, Flying Pilot, Air Force Station Tambaram, and Squadron Leader D. Gautam, Flying Pilot, Air Force Station Tambaram, from the Indian Air Force for showering petals on our national flag. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute. தலை நிமிர்ந்து நின்று தியாகத்தின் சுவடுகளை நெஞ்சில் ஏந்தி தேசத்தின் கௌரவத்திற்கு மரியாதை செலுத்தும் நிமிடங்கள் இது. நம் மண்ணின் மரபும் நம் மக்களின் மன உறுதியும் நம் அரசியல் அமைப்பின் மாண்பும் ஒன்றிணையும் குடியரசு தினவிழா அணிவகுப்பு மரியாதை தொடங்குகிறது. ஒவ்வொரு வீரர்களும் அணிவகுக்கும் போது நாடு நமதே, கடமை நமதே என்ற உறுதி நம் இதயங்களில் ஒலிக்கிறது. இது வெறும் நடை அல்ல, இது தியாகத்தின் நினைவு, ஏற்றுக்கொண்ட பொறுப்பின் பெருமை,
எதிர்காலத்தின் நம்பிக்கை. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. வீரம், மானம், முன்னோர் சென்ற வழியில் நடத்தல், தளபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் ஆகிய இந்த 4ம் தான் ஒரு நாட்டுப்படைக்கு உண்மையான பாதுகாப்பு. அத்தகைய பாதுகாப்பை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் வீரர்களின் கம்பீர அணிவகுப்பு இதோ நம் கண் முன்னே. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, இமயத்தின் உயரத்தையும் மிஞ்சும் உறுதியோடு நம் வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். மண்ணை காக்கும் நிலப்படை மாவீரர்கள், அலைகளை ஆளும் கடற்படை அஞ்சான் நெஞ்சர்கள், வானத்தை வசப்படுத்தும் விமானப்படை வல்லமையாளர்கள். இது வெறும் அணிவகுப்பு அல்ல, நம் நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையின் பறைசாற்றல். விங் கமாண்டர் பரம்ஜித் சிங் அரோரா, இந்தியன் ஏர்போர்ஸ் அவர்கள் தலைமையில் பரேட் அட்ஜுடன்ட் பிளைட் லெப்டினன்ட் தமிழ்வாணி, இந்தியன் ஏர்போர்ஸ் அவர்கள் வழி நடத்த வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். இதோ வங்கக்கடலின் அலைகளை விடவும் ஆக்ரோஷமாக, இமயத்தின் சிகரங்களை விடவும் உயரமாக நம் வீரர்களின் அணிவகுப்பு கம்பீரமாக நடைபெறுகிறது. A well-organized army, unafraid of obstacles, is a ruler's greatest possession. Valor, honor, tradition of chivalry, and credibility, these are an army's safeguard. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents. The parade is coordinated by the Indian Air Force Station, Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Paramjit Singh Arora, Indian Air Force. Behind him is the parade adjutant, Flight Lieutenant Tamilvani. அணிவகுப்பில் முதன்மையாக ஒற்றுமை. The Navy contingent is led by Lieutenant Commander Shubham Hira. அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசுசை பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The Army Band contingent is directed by Havildar Sharanappa Doddamani. இப்போது வான்படை பிரிவினர் வண்ணமயமாக அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Squadron Leader Asmat Guron. கடலோர காவல்படை பிரிவினரின் கட்டுக்கோப்பான அணிவகுப்பு இதோ. We have the Coast Guard contingent headed by Deputy Commandant Jay Prakash GM. புலிபுரம் தவாது புகழடும் செஞ்சினம் என புறநானூறு போற்றிய வீரத்தோடு நிலம் அதிர திசை அதிர இதோ நம் மண்ணின் மைந்தர்கள் அணிவகுத்து வருகின்றனர். தொடர்ந்து வருகிறது ராணுவ படை ஊர்தி. The Army float commanded by Risaldar Deepak Kumar Maiti represents India's unwavering resolve on indigenous manufacturing prowess under third generation main battle tank T-90 Bhishma, which remains the ultimate guardian of our borders. இன்றைய குடியரசு தின விழாவில் வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். அடுத்து வருகிறது நவீன கடல் பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்தும் கடற்படை ஊர்தி. The Navy float is led by Lieutenant Vivek Thakur. The float displays the theme anchored in tradition, sailing into self-reliance. It also showcases India's maritime legacy. தொடர்ந்து வருகிறது அர்ப்பணிப்பு மற்றும் துல்லியத்தின் அடையாளமாய் இருக்கும் வான்படை ஊர்தி. The Air Force float is directed by Lieutenant Shiva Prasad Bagwadi, Master Warrant Officer Kiran Pal Singh and Junior Warrant Officer R. Saha. It represents missiles like BrahMos and various indigenous weapon platforms. முப்படை ஊர்திகள் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றன. தொடர்ந்து வருகிறது கடற்பரப்பை பாதுகாக்கும் கடலோர காவல் படை ஊர்தி. The Coast Guard float is headed by Pradhan Adhikari Yerabadi Narasimha Rao. The Indian Coast Guard is calling out remarkable duties in Indian waters, especially in saving lives by helping the fishing boats and ships in distress at sea. அணிவகுப்பில் அடுத்ததாக CISF படைப்பிரிவினர் வெற்றி நடை போட்டு மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The CISF contingent is headed by Assistant Commandant MD Asim Azim.
முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The ex-servicemen contingent is commanded by Subedar Major R. Loganathan, retired. அணிவகுப்பில் அடுத்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி வந்து கொண்டிருக்கின்றது. The overall police in charge gypsy is led by overall police in charge Commandant M. Selvamani. தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். Additional Superintendent of Police P.R. Meera IPS leads the Tamil Nadu Special Police Women Contingent. தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Armed Police Bagpipe Band Contingent is directed by Sub Inspector S.P.N. Kannan. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Disaster Rescue Force Contingent is led by Assistant Commissioner S. Manimaran. கர்நாடக மாநில சிறப்பு காவல் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Karnataka Special Police Contingent is led by Assistant Commissioner Gadigappa, Karnataka State Reserve Police. தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Commando Contingent is led by Assistant Commissioner B. Suresh Kumar. தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Brass Band Contingent is led by Sub Inspector C. Harry Phillips. கடலோர பாதுகாப்பு குழு படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Coastal Security Group Contingent is led by Assistant Commissioner M. Gomati. நீலகிரி படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். Resplendent in blue, we have the Nilgiris Contingent, which is led by Assistant Commissioner P. Maheshwari. குதிரை படை பிரிவு வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். Majestically marshaled is the Mounted Police Contingent led by Additional Superintendent of Police Kunal Uttam Shote IPS. முப்படையினரும் காவல்துறையினரும் அணிவகுத்து வரும் இந்த உன்னத வேளையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம் தேசத்தின் வலிமையை, நம் மண்ணின் மாண்பை, நம் வீரர்களின் தியாகத்தை பிரதிபலிக்கிறது நம் வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு. அடுத்ததாக இயற்கையின் பாதுகாவலர்களாக விளங்கும் தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவினர் வெற்றி நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Forest Department contingent is led by Forester K. Sanjay. சிறைப்படை கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Prison Department Band contingent is led by Deputy Jailer M. Palanivel. சிறைப்படை பிரிவினர் சிறப்பாக அணிவகுத்து வருகின்றனர். The Prison Department contingent is led by Jailer M. Sivanandam. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படைப்பிரிவினர் தீர்க்கமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Fire Service contingent is led by Assistant District Officer C. Tirumurugan. ஊர்காவல் படை ஆண்கள் உற்சாகமாக அணிவகுத்து வருகின்றனர். The Home Guard Men contingent is led by Assistant Platoon Commander C. Gurumurthy. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் வெற்றி நடை போட்டு வருகின்றனர்.
The Tamil Nadu Fire Service Band contingent is led by Special Station Officer D. Manohar. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் அணிவகுத்து வருகின்றனர் ஊர்காவல் படை பெண்கள். The Home Guard Women contingent is led by Women Home Guard Commandant Ashwini. அணிவகுப்பில் அடுத்ததாக தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போட்டு வருகின்றனர் தேசிய மாணவர் படை பெண்கள். The NCC Girls contingent is led by Senior Under Officer Surjita M. தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். The NCC Band contingent is led by Company Sergeant Major V. Siranjeevi. தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The National Cadet Corps boys contingent is led by Senior Under Officer Sivasian. நாட்டு நலப்பணி திட்டப்படை பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The National Service Scheme girls contingent is led by Kavya Shri A. நாட்டு நலப்பணி திட்டப்படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The National Service Scheme boys contingent is led by Shri Hari B. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Girls is led by Mrs. R. Shri Rajalakshmi. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The Tamil Nadu Police Road Safety Band Contingent is led by Mr. M. Johnson. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Boys is led by Mr. W. Arokyaraj Matthew. தண்டையார்பேட்டை TST ராஜா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The TST Raja Girls Matriculation School Band Contingent is led by Harivarsha KS. JHA அகர்சன் கல்லூரி மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The JHA Agarsan College Contingent is led by R. Anbu Chelvan. ஸ்ரீ GK ஜெயின் பள்ளி மாணவர்கள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். Shri GK Jain Higher Secondary School Band Contingent is led by Sunil Kumar. பாரத சாரணர் இயக்க மாணவர்கள் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். The Bharat Scouts Contingent is led by Rover Lokesh S. பாரத சாரணியர் இயக்க மாணவிகள் வீர நடை போட்டு வருகின்றனர். The Bharat Guides Contingent is led by Ranger Pon S. Leela Percy. ஆதம்பாக்கம் DAV பள்ளி மாணவர்கள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The DAV Adambakam School Band Contingent is led by P. Sai. தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu who has accepted the ceremonial salute. The Honorable Governor of Tamil Nadu is on his way to the dais. கல்வி, சுகாதாரம், குடிநீர், சாலை வசதி, இருப்பிடம், தொழில் வேலை வாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்து திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் இந்தியாவையே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்திருப்பவர்.
ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற அன்பு கரங்கள் நீட்டியவர், கோடிக்கணக்கான தாய்மார்களின் விடியல் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived at the saluting base. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்கி இப்போது சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம், வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற தீயணைப்போர் ஓட்டுநர் திரு சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru V. Shankar, fireman driver. வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற தீயணைப்பு வீரர் திரு சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru P. Suresh, fireman. அடுத்ததாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு ரமேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru S. Ramesh Kumar, fireman. அடுத்ததாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம் மறைந்த பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தற்போது அவருடைய மனைவி திருமதி ஜெசி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். The Anna Medal for Gallantry is posthumously awarded to Thiru Peter Johnson and is received by Tirumati A. Jesse. தொடர்ந்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கலிமுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Kotai Amir Communal Harmony Award is awarded to Thiru M. Kalimullah of Tirupur district. அடுத்ததாக அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திரு சி நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது 5 லட்சத்திற்கான காசோலையுடன் பதக்கம் பாராட்டு சான்றிதழ் தஞ்சாவூர் மாவட்டம் திரு வீரமணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The special award for highest productivity in rice is awarded to Thiru G. Veeramani, Thanjavur district. அடுத்து சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கத்துடன் காசோலை வழங்கப்படுகிறது. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு நடராஜன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். Thirupi Natarajan, Inspector of Police, Central Intelligence Unit, receives the award. அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு சத்யானந்தன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். Thiru M. Satyanandan, Sub-Inspector of Police, Auroville Police Station, Viluppuram District, receives the Gandhiadigal Police Medal. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru S. Manigandan, Sub-Inspector of Police, Chinnaselam Police Station, Kallakurichi District, receives the Gandhiadigal Police Medal. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru K. Natarajan, Sub-Inspector of Police, Puttur Police Station, Kadalur District, receives the Gandhiadigal Police Medal for outstanding police work. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள சேலம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் திரு வி பி கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru V. P. Kannan, Head Constable, Central Intelligence Unit, Salem District, receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் பரிசு மதுரை மாநகரம் திரு பி பூமிநாதன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The Honorable Chief Minister's trophies for the best police station, first place, Madurai City. இரண்டாம் பரிசு திருப்பூர் மாநகரம் திருமதி கே பிரேமா காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The Honorable Chief Minister's trophies for the best police station, second place, Tirupur City. மூன்றாம் பரிசு கோயம்புத்தூர் மாவட்டம் திரு பி சின்னக்காமனன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The third place, Honorable Chief Minister's trophies for the best police station goes to Coimbatore District. விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards to the recipients. The awardees are now taking a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu.
பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என மீண்டும் ஒருமுறை பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. Now we have a spectacular array of cultural performances. முதலாவதாக பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அம்பத்தூர் மாணவிகளை கலை நிகழ்ச்சிகளை நடத்த அன்புடன் அழைக்கின்றோம். To begin with, we have Perinthalaivar Kamarajar Government Girls Secondary School students from Ambattur for their cultural performance. அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகளை நடத்த தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். Now we have the students from Tamil Nadu Model School Chennai for their cultural performance. சங்கே முழங்கு
அடுத்ததாக லேடி சிவசுவாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மயிலாப்பூர் மாணவிகளை கலை நிகழ்ச்சிகள் நடத்த அன்புடன் அழைக்கின்றோம். Up next, we have the students of Lady Shivaswamy Girls Secondary School from Mylapore for their spectacular cultural performance. அடுத்து சென்னை ராணிமேரி கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார்கள். With Sange Murangu, Bharatidasan turns poetry into a clarion call, urging voices to rise in defiance and hope, awakening a people to self-respect, freedom and collective courage. The students of Queen Mary's College are here with their cultural performance. தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செழும்பருதி தன்னோடும்
ஞாபகம் செய் முழங்கு சங்கே சிங்களம் சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரன் என்று ஊது சங்கே சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் விஷமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் எங்கள் உள்ளம் எங்கள் உள்ளம் குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் எங்கள் மூச்சா சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார்கள். With Sange Murangu as the pulse of Tamil identity, the students of Stella Maris College are here to present their cultural performance. சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தில் கூட்டமெல்லும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே சிங்களம் சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரன் என்று ஊது சங்கே சங்கே முழங்கு
அடுத்து சென்னை சோகாய் கேதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளை கலை நிகழ்ச்சியை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். The students of Chennai Soka Ikeda Arts and Science College are here to present their cultural performance, echoing the voice of Dravidian and Tamil identity. அடுத்ததாக தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெறுகின்றன. Up next, we have the wonderful cultural performances celebrating the richness and diversity of our proud nation and are presented by indigenous artists from various parts of India. The traditional dance and music coordinated by Southern Cultural Center, Thanjavur. கர்நாடக மாநிலத்தின் லம்பானி எனும் வண்ணமிகு கலை நிகழ்ச்சியை நிகழ்த்த கர்நாடக மாநில கலைக்குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். அறுவடை காலத்தின் சிறப்பை குறிக்கும் நடனமாக இருக்கும் லம்பானி எனும் நாட்டுப்புற நடனம் லம்பானி சமூகத்தின் கலாச்சார நடனங்களில் புகழ்பெற்ற ஒன்றாகும். The graceful artists from Karnataka are here to present the vibrant dance form of Lambani. The Lambani dance form of Karnataka bursts with color and rhythm, reflecting the vibrant spirit of the nomadic Banjara community.
அடுத்ததாக அருணாச்சல பிரதேச மாநில கலைஞர்கள் ஜூஜு ஜாஜா எனும் நடன நிகழ்ச்சியை நடத்த வருகின்றனர். வடகிழக்கு இந்தியாவின் பிரசித்தி பெற்ற கலாச்சார நடனமாக இருக்கும் ஜூஜு ஜாஜா நடனம் மிதிலா பகுதி மக்களின் மகிழ்ச்சியின் குறியீடாக பார்க்கப்படுகிறது. The vibrant artists from Arunachal Pradesh are here to perform the traditional Juju Jaja dance form. Its lively steps and infectious energy turn festivity into a shared expression of culture and celebration. Juju Jaja Jaminja, Tamingul Jaminja. 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 Bolgana Yajma Bena. Satekua kabde yuk satamlakeng polka taju bolgana yajma bena satekua kabde yuk satamlakeng polka taju bolgana yajma bena patekua kabde yuk patamlakeng polka taju bolgana yajma bena Patekua kabde yuk patam lekal polka taju bolgana yachma bena satekua kabde yuk satam lekal polka taju bolgana yachma bena satekua kabde yuk satam lekal polka taju Gumilo te cha salo kujma 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 Gum gum mabka yo yo mabka Gumilo te cha salo kujma Gumilo te cha salo kujma Gumilo te cha salo kujma Aloke dege ko pakona Aloke dege ko pakona Kede kerege ko pakona Aloke dege ko pakona Aloke dege ko pakona Aloke dege ko pakona Kede kerege ko pakona Aloke dege ko pakona Aloke dege ko pakona Aloke dege ko pakona Kede kerege ko pakona Aloke dege ko pakona Rikambo padango aingo ja Rinyambo yamingo aingo ja 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 Popi bo nyamango aingo ja Pobar bo nyamango aingo ja Rikambo padango aingo ja Rinyambo yamingo aingo ja Nargubo nanam sina 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 அடுத்ததாக ராஜஸ்தான் மாநில கலைஞர்கள் சரி எனும் நடன நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். தினமும் தண்ணீர் சேகரிக்கும் பணிகள் பற்றிய நடனமாக டோலக், மஞ்சிரா மற்றும் பாங்கியா போன்ற பாரம்பரிய இசை கருவிகளுடன் சேர்த்து சரி நடனம் நிகழ்த்தப்படுகிறது. The graceful artists from Rajasthan will present before us the energetic Chari dance. It celebrates the strength, poise and the radiant spirit of desert tradition.
बाजूदार बंगड़ी मरोड़िया ला दे जी बाजूदार बंगड़ी दार बंगड़ी जी दलका दार बंगड़ी जी दलका दार बंगड़ी मरोड़िया ला दे जी बाजूदार बंगड़ी उठू तो बाजे बंगड़ी बैठू तो बाजे उठू तो बाजे बंगड़ी बैठू तो बाजे हरिया महल चढ़ू तो गिरी नावे बंगड़ी हरिया महल चढ़ू तो गिरी नावे बंगड़ी रे मरोड़ा दे जी बाजूदार बंगड़ी हो चिरमीरा डाला चार भोली मारी चढ़ती ने दिखे ओ तो मेरी तो उतरती ने दिखे अजमेर भोली मारी चिरमी हो चिरमीरा तीखा तीखा पान भोली मारी चिरमी चिरमी दादो सारी लाडली सा चिरमी दादो सारी लाडली आ तो काल जिए रिकोर भोली मारी चिरमी आ तो काल जिए रिकोर भोली मारी चिरमी पीतल पीतल को मारो बेवड़ो रेजा जरिया मारा से ईतल पीतल को मारो बेवड़ो रेजा जरिया मारा से कहीं पानी उड़ी ने चाली पनिहार वो जौरे जौरे पीवरिए कहीं पानी उड़ी ने चाली पनिहार वो जौरे जौरे पीवरिए इतरों की ओने बाबज रूश क्या रे जरिया मारा से इतरों की ओने बाबज रूश क्या रे जरिया मारा से ए तो दौड़िया दौड़िया पीवरिया में जाई वो जौरे जौरे पीवरिए ए तो दौड़िया दौड़िया पीवरिया में जाई वो கலை நிகழ்ச்சிகளின் நிறைவாக செய்தி மக்கள் தொடர்புத் துறையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளான பொய்க்கால் குதிரை ஆட்டம், தேவராட்டம், பெரிய மேளம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய குழுவினர் நிகழ்த்த வருகிறார்கள். The proud artists of the Tamil Nadu Gramiya Kalaigal Valarchi Mayyam are here to present the folk dance and music of Tamil Nadu. Poikal Kudirayatam, Devaratam and Periyamelam, organized by the Department of Information and Public Relations.
கலை நிகழ்ச்சிகளை நாம் அனைவரும் கண்டு களித்தோம். அடுத்ததாக தமிழ்நாட்டின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு தற்போது நடைபெறுகிறது. ஒவ்வொரு அலங்கார ஊர்தியும் ஒரு காலத்தின் கதையை சொல்கிறது, துறையின் தனித்துவமான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு தலைமுறைக்கு மரபின் பெருமையை நினைவூட்டுகிறது. முதலாவதாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை ஊர்தி அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊர்தியில் உள்ள மிருதங்கம் தொன்மையான வரலாற்றை கொண்டது. இது தமிழர்களின் பழமையான தோல் இசை கருவிகளில் ஒன்று.
தமிழ்நாட்டின் இசை நிகழ்ச்சிகளில் சிறப்பான இடம் இந்த மிருதங்கத்திற்கு உண்டு. தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க பரதநாட்டிய நடனத்துடன் அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது மங்கள இசை ஊர்தி. The pageantry of floats is led by the graceful Mangala Isai tableau from the Department of Information and Public Relations, with students of Tamil Nadu Government Music College performing traditional Mangala Isai. அடுத்ததாக வருகிறது செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வளர்ச்சி பாதையில் வெல்வோம் ஒன்றாக என்பதற்கு சான்றாக மக்கள் போற்றும் மகத்தான திட்டங்களை தாங்கி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி பவனி வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் போன்ற எண்ணற்ற மகத்தான மக்கள் நல திட்டங்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என்ற தாரக மந்திரத்தோடு அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The department represented by the Information and Public Relations, we have the tableau representing various public-centric welfare schemes. அடுத்ததாக அணிவகுத்து வருகிறது காவல்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. காவல்துறையின் அலங்கார ஊர்தி மக்களின் பாதுகாப்பு மற்றும் சமூக நலனை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான தமிழ்நாடு என்ற கருப்பொருளை வலியுறுத்தும் இந்த அலங்கார ஊர்தி காவல்துறையின் வரலாறு, தியாகம், குற்றத்தடுப்பு மற்றும் சேவை உணர்வை பிரதிபலிக்கிறது. The tableau from the Police Department emphasizes the scheme Safe Tamil Nadu and also depicts the heritage, valor, service and achievements of Police Department. அடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தேசிய அளவில் விளையாட்டுகளை சிறப்பான முறையில் ஊக்குவித்ததற்காக தமிழ்நாட்டிற்கு விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் என்ற விருதை பெற்றுள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், சர்வதேச அளவிலான அலைசறுக்கு போட்டிகள், உயரிய ஊக்கத்தொகை, மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் விளையாட்டு மைதானங்கள், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் தொகுப்பு என விளையாட்டுத் துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. The tableau representing the Department of Youth Welfare and Sports Development advances with pride, reflecting youthful energy, sporting excellence and the spirit of discipline and determination. அடுத்ததாக அணிவகுத்து வருகிறது கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. நவீனப்படுத்திய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 83.07 லட்சம் விவசாயிகளுக்கு 69,087 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் முன்னேற்றத்திற்காக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 61,647 மகளிருக்கு 361.29 கோடி அளவிற்கு மகளிர் தொழில் முனைவோர் கடன், 19,467 பணிபுரியும் மகளிருக்கு 545.53 கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்சேவை மையங்கள் மூலம் கிராமப்புற விவசாயிகள் பயன்பெறும் விதமாக டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள், சரக்குந்துகள் போன்ற வேளாண் இயந்திரங்களும் இதர உபகரணங்களும் குறைவான வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. The tableau representing the Cooperative Food and Consumer Protection Department moves forward with pride, highlighting food security, cooperative strength and consumer welfare. அடுத்து வருகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. ஊரக வீடுகள் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம்,
புதிய பெரியார் நினைவு சமத்துவபுரம், ஊரக பகுதிகளில் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது பார்த்தல், முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம், சுனாமி வீடுகள் பழுது பார்த்தல் திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் போன்றவற்றை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டங்களை விளக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Rural Development and Panchayat Raj advances with dignity, inclusive development and empowered village communities. அடுத்ததாக வருகிறது வேளாண்மை உழவர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. வேளாண் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பை முடித்த இளைஞர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவிடும் வகையில் முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள், வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு, ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்து வழங்கும் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் போன்றவையும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் சிறப்பாக செயல்படுகிறது. The tableau representing the Department of Agriculture and Farmers Welfare. அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. நமது திராவிட மாடல் அரசில் கல்வித்துறை அதிவேகமான வளர்ச்சி அடைந்து வருகிறது. மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்க புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள், எண்ணும் எழுத்தும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, நம் பள்ளி நம் பெருமை, மாதிரி பள்ளிகள், வானவில் மன்றம், நவீன ஆய்வகங்கள், அகல்விளக்கு திட்டம், அன்பு கரங்கள் திட்டம் என பல திட்டங்கள் பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. The tableau representing the School Education Department advances with pride, reflecting learning, empowerment and the foundation of knowledge in a driven society. அடுத்து வருகிறது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. பொதுமக்களுக்கு, குறிப்பாக பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் முதன்மை திட்டமான நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம்கள். உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடமாக இருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 சிறந்த மருத்துவ கட்டடங்கள், பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகள் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. The tableau representing the Health and Family Welfare Department, representing public health, preventive care and the well-being of families. அடுத்து வருகிறது கைத்தறி, கைத்திறன், துணிநூல் துறை மற்றும் கதர்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் புதிய விற்பனை வளாகம், வேட்டி சேலை வழங்கும் திட்டம், கைத்தறி சந்தைப்படுத்துதலுக்கான நிதி உதவி, பள்ளி மாணவர்களுக்கான சீருடை வழங்கும் திட்டம், சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா, கைத்தறி ரகங்களின் ஏற்றுமதியினை அதிகரிக்கும் நோக்கில் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு என பல திட்டங்களை செயல்படுத்துகிறது. The tableau representing handlooms, handicraft, textiles and khadi department advances gracefully, celebrating traditional skills, indigenous industries and sustainable livelihoods. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. இத்துறையின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளுக்கும் கான்கிரீட் சாலைகள், தார் சாலைகள், ஆழ்துளை கிணறு வசதிகள், அங்கன்வாடி கட்டிடம், சமுதாய கூடம், மழைநீர் வடிகால் போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றன. பழங்குடியின பெண்களுக்கு நில உடைமை வழங்கும் வகையில் 5 லட்சம் ரூபாய் வரை மானியம் அளிக்கப்படுகின்றது. The tableau representing the Department of Adi Dravidar and Tribal Welfare. சுற்றுலாத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட 133 அடி உயரத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவினை கொண்டாடும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரறிவு சிலை என அறிவித்து பேரறிவு சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் இந்தியாவின் முதல் கடல் மீது அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார்கள். The tableau representing the Department of Tourism. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், ஊர்காவல் படையில் திருநங்கையர் பணியமர்த்தல், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தோழி விடுதிகள், அன்பு கரங்கள், அன்புச்சோலை, ஊட்டச்சத்தை உறுதி செய் போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The tableau representing the Department of Social Welfare and Women Empowerment.
கால்நடை பராமரிப்பு துறையின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தையும் பால் உற்பத்தியில் 10வது இடத்தையும் பெற்றுள்ளது. The tableau representing the Animal Husbandry Department advances with pride, symbolizing livestock development, rural livelihoods and food security. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் மூலம் தமிழ்நாடு ஒரு சிறந்த தொழில்நுட்ப மையமாக உருவெடுப்பதில் எல்காட் ஒரு முக்கிய சக்தியாக விளங்கி வருகிறது. சென்னை, கோயமுத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஓசூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள எல்கோசஸ் திட்டங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். The tableau representing the Department of Information Technology and Digital Services advances, showcasing innovation, digital governance and a technology-driven future. அடுத்ததாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முதல்வர் படைப்பகங்கள் செயல்பட்டு வருகின்றன. முதல்வர் படைப்பகங்களில் நவீன நூலகம், புத்தகங்கள், மின் வழி கற்றல், இணையதள இணைப்பு ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் படைப்பகத்தின் பகிர்ந்த பணியிட மையம் வாயிலாக புத்தொழில் முனைவோர்கள் தங்களின் நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. The tableau representing the Department of Housing and Urban Development moves forward, highlighting planned cities, sustainable housing and inclusive urban growth. வனத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சமூக மற்றும் பொருளாதார நலன்களுடன் ஒருங்கிணைக்கும் டிஎன் ஷோர் திட்டத்தை விளக்குகிறது தமிழ்நாடு வனத்துறையின் அலங்கார ஊர்தி. The tableau representing the Department of Forests advances with dignity, symbolizing conservation, biodiversity protection and ecological balance. இந்து சமய அறநிலையத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. The tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowments moves forward. மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆழ்கடல் மீன்பிடி படகு கட்டமைக்க உதவித்தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை, மீன்பிடி படகுகளுக்கு மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய், பாரம்பரிய மீன்பிடி படகுகளை எந்திரமயமாக்கிட உதவித்தொகை, நாட்டுப்படகு மீனவர்களுக்கு கணவாய் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கிட உதவித்தொகை போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. The tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வாட்டர் மிஸ்ட் பைக், ஆல் டெரைன் வாகனம், துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர் தாங்கி வண்டி, உயர் நீட்டிப்பு ஏணி ஊர்தி மற்றும் மோப்ப நாய்ப்படை போன்றவை இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. The decorated tableau featuring vehicles, water mist bike, all-terrain vehicle, rapid response vehicle, emergency rescue vehicle, the water tanker used for firefighting operations and the aerial ladder platform vehicle with sniffer dog squad. அலங்கார ஊர்தி அணிவகுப்பினை நாம் அனைவரும் ரசனையோடு கண்டு களித்தோம். இப்போது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் அணிவகுப்பு தளவாய் பரம்ஜித் சிங் அரோரா அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். The Chief Secretary introduces the overall parade commander, Wing Commander Paramjit Singh Arora, to the Honorable Governor of Tamil Nadu. தற்போது நாட்டுப்பண் இசைக்கப்பட உள்ளது. அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் இருந்து எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request you to rise for the national anthem.
நாட்டுப்பண் இசைத்தோர் காவல் ஆய்வாளர் திரு தயாளன் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The national anthem was rendered by the State Police Band DGP office led by Inspector D. Dayalan. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையிலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி புறப்பட இருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. The coordinating team from the Air Force Station Tambaram are Chief Coordinating Officer Air Commodore Tapan Sharma, Deputy Coordinating Officer Group Captain R. Subramani, Coordinating Officers Wing Commander M.S. Nandeshwar, Squadron Leader Aditya Anil Pole, Warrant Officer Shailendran D. அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வடிவமைக்க அடிச்சட்டம் வழங்கி சிறப்பித்தமைக்கு போக்குவரத்து துறை மற்றும் அசோக் லேலன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். Let us honor the ideals of our Constitution and rededicate ourselves to the service of our country. As we look to the future, let us strive to build a nation where every citizen can live with dignity, freedom, and opportunity. We wish you all a happy Republic Day. நமது அரசியல் அமைப்பின் லட்சியங்களுக்கு மதிப்பளித்து நமது நாட்டின் சேவைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம்.